ஆதிக்கத்துல நம்ம அஜஸ்ஸா நடிப்புல மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்புல உருவான குட் பேட் அக்லி படம் பாத்தீங்கன்னா, நேற்றைய முன்தினம் வெளியாச்சு. அஜித் நடிப்புல கடைசியாக வெளியான விடாமுயற்சி அப்படின்ற படம் கடந்த பிப்ரவரி மாதம் திரையில வெளியாச்சு. அதனைத் தொடர்ந்து தற்போது ஏப்ரல் மாதம் குட் பேட் அக்லி படம் உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆகியிருக்கு. கடந்த 2 வருடங்களாக அஜித் எந்த ஒரு படமுமே வெளியாகாமல் இருந்த நிலையில தற்போது அடுத்தடுத்து 2 மாத இடைவெளியில அஜித் படங்கள் ரிலீஸ் ஆகியிருக்கு. இது அவருடைய ரசிகர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ட்ரீட் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நிலையில நேற்றைய முன்தினம் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில வெளியான குட் பேட் அக்லி திரைப்படம் பாத்தீங்கன்னா மாபெரும் வரவேற்பு பெற்று வருது. குறிப்பாக இயக்கிய ரசிகர்கள் இந்த படத்தை வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ணிட்டும் இருக்காங்க. முழுக்க முழுக்க ஆதித் ரசிகர்களுக்காக கொண்டாடக்கூடிய படமாக இந்த படத்தை உருவாக்கி இருக்காரு நம்ம ஆதிக் அவர்கள். இந்த படம் பாத்தீங்கன்னா அஜித் சார் திரை வாழ்க்கைக்கு ஒரு சமர்ப்பணம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நிலையில இப்படி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்த படத்துடைய முதல் நாள் வசூல் என்னவாக இருக்கும் அப்படின்றதுதான் ரசிகர்களுடைய மில்லியன் கேள்வியாகவுமே இருந்தது. அதன்படி பாத்தீங்கன்னா படக்குழுவை அதிகாரப்பூர்வமாக இந்த படம் 30 கோடிகளுக்கு மேல தமிழகத்துல மட்டுமே வசூலாகி இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. சோ ஆகையால பாத்தீங்கன்னா ஓவராலாக உலக அளவுல பாத்தீங்கன்னா இந்த படம் 150 கோடி கிட்ட வசூலாகி உள்ளதாக செய்திகளுமே கிடைச்சிருக்கு. இந்த படத்தை பார்த்த ரசிகர்களை தாண்டி பல செலிபிரிட்டிஸுமே படத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்க நிலையில நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த படத்தை பார்த்து புகழ்ந்து தள்ளியும் இருக்காரு. சோ அது மட்டும் இல்லாம படம் கண்டிப்பாக 1000 கோடி வசூல் செய்யும் அப்படின்னு ஏகே அவர்களை வாழ்த்திருக்காரு. இந்த வீடியோவுமே தற்போது சோசியல் மீடியாக்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற நம்ம அஜித் சாரை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் 360 சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.